कृष्णपादस्य सूनवे संसारभवति सन्तष्ट जीवजीवात्मवे नमः। लोकगुरु गुरुभिः सागूर्वैः पूरगुणोत्तमदासमुदम् श्रीरघुभक्तभिरामवेशौ दीप्रशया गुरुं च भजेऽहम् श्रीवत्सजनमिश्रेभ्यो नमः कंठे जानति मंगलसूत्रधरः श्रीवराजनकर्तार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमः श्रेयसे मे सुभूयते மறையாத நாட்டுள்ள மலச்சுடராய் தென்னீர் கொண்டு திரைக்கிறியால் அதிக பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கும் திருமணத்தை மண்மணத்தை இருபாலும் திகழ நடுவாக வீட்டிருக்கக்கூடிய செங்கோட்களில் திருவரங்க செல்வனாரான நம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கும் பூமி பரிமளமான பெரிய பிராண்டியாருடைய திருவடி தாமரைகளுக்கும் நம்மாழ்வார் எம்பெருமானார் ஆழ்வான் மக்கள் லோகாச்சாரிய திருப்பதி தாமரைகளுக்கும் தண்டவத் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு பாடி காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி ஜெயச்சம் அலங்கார சுவாமியினர் கோவில் வித்வான் ஸ்ரீவே நரசிம்மாச்சார சுவாமியினர் இப்பொழுது எழுந்தருளக்கூடிய ஸ்ரீவே திருப்பட்டாணி சுந்தரகாரன் சுவாமியினர் அம்மா விஷ்ணுதீர்த்த சுவாமியினர் இப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாம் எழுந்தபடியிருந்து அர்த்த விசேஷங்களை எல்லாம் சாதித்த இடத்திலே அடியேனையும் ஒரு பொருட்டாக்கி உன் கொலடிக்கு புகழ் வைப்பார் என்ற கிரமத்திலே அன்பாரை நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து லோகாச்சாரியனுடைய வைபவத்தை கவனிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டும் என்று ஏற்படுத்திய ஏற்பாடுகளுக்கும் அடியனுடைய கிருத்தஜனை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு திருவரங்க திருவந்த தடியார் தண்டக பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு கோஷ்டியாரிடத்திலேயும் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இத்த தலைப்பில் அரமணி காலம் பேசி சத்திய பெறலாம் என்று நினைக்கிறேன். லோகாச்சாரியனுடைய வைபவம் ஓரான் வழியாக உபதேசித்தார் முன்னோர் என்ன மாவடிகள் அருளி செய்தா போல ஓராண்களின் குரு பரம்பரையிலே நஞ்சியனுடைய சிஷ்டரான சுவாமி நம்பிட்டை இந்த திருவரங்கத்திலே தரிசன நிர்வாகம் செய்து கொண்டு வந்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர் தினமும் காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டு வந்திருந்தார். அவரிடத்திலே பற்பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதிலே மிகவும் விலட்சணமான சிஷ்யர் தான் அவர் வடக்கு வீதி பிள்ளை. அவருடைய தாயாரான அம்மியும் அந்த காலக்ஷேபங்களிலே ஈடுபட்டு அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்திருந்தார். பெரியவா வடக்கு திருவீதி பிள்ளை தாம் கிரகஸ்தாசிரம சுவீகாரம் எடுத்தாலும் அந்த ஆசிரமத்திலே பற்றற்றவனாய் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களிலேயே பொழுதுபோக்கு கொண்டு வந்திருந்தார் அந்த வடக்கு திருவீதி பிள்ளையானவர். இதை கண்டு அவருடைய அம்மையானவர் மிகவும் மகிழ்ந்தினார். நாம் உடும்பை வம்சத்திற்கு உடும்பை வம்சமானது தணிக்க வேண்டாமா என்ன மகிழ்ந்தினார். இதை நம்முடைய திருவடி காலத்திலே விண்ணப்பம் செய்தார். உடனே நம்பிக்கையானவர் உடைய மாட்டு பொண்ணை அழைத்து வா என்ன ஆணையிட்டார். அவளும் வர அவளுக்கு அனுகிரகித்தார். நம்பிக்கை சாட்சாத் பேரருடவனை உனக்கு குழந்தையாக பிறப்பார், கவலை உற வேண்டாம் என்ன அனுகிரகித்தார்.
அப்படி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே சாட்சாத் பேரருளானே திருவள்ளுவத்தால் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அவருக்கு லோகாச்சாரியர் என்ற பெயர். அந்த பெயரானது எதனாலே ஏற்பட்டது என்று பார்த்தோமே. பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை அன்பால் அண்ணா திருநாமத்தையால் துன்னுருகன் மைந்தற்கு கார்த்திகையால் வந்து வந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு மாவையம் அருளி செய்தா போலே சுவாமி நம்பிள்ளைக்கு உலகாரியன் என்ற திருநாமம். உலகாரியன் என்றால் ஜெகத்குரு. தந்தாளை போனப்பால் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்னுடைத்தால் பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை போங்க. இந்த கிரமத்திலே நம்பிள்ளைக்கு உலகாரியன் என திருநாமம் இருந்தது. அந்த திருநாமத்தை நம்முடைய குமாரருக்கும் நம்பிள்ளைகளுடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை அதை மிகவும் ஆதரித்தார். ஆதரித்து அதே திருநாமத்தை நம்முடைய முதல் குமாரரான பிள்ளலோகாச்சாரியருக்கு அந்த திருநாமத்தை சாத்தினார் சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளலோகாச்சாரியர் 12 ரகசிய கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார். எப்படி கண்ணன பெருமான் கீதாச்சாரியனாக வந்து 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையை நமக்கு எல்லாம் அளித்தாரோ அதே போல் வீரர்களான பிள்ளலோகாச்சாரியனாக வந்து நமக்கு 18 ரகசிய கிரந்தங்களை எல்லாம் அறிவித்தார் பெருமான். இவருடைய வைபவத்தை நாம் 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு காணப்போகிறோம். சம்பிரதாயத்திலே எண்ணுக்கு 3வது எண்ணுக்கு மிகவும் மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட 3வது எண்ணிலே பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இதுவும் 3ஆகவே அமைந்திருக்கிறது. முதல் பகுதி அவர் பண்ணின பிரமாண சம்பட்சணம் என்ன, 2வது பகுதி அவர் பண்ணின பிரமேய சம்பட்சணம் என்ன, 3வது பகுதி அவர் பண்ணின பிரமாதாக்களுடைய சம்பட்சணம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் பிரமாண சம்பட்சணத்தை பார்ப்போம். பிரமாண சம்பட்சணம் பிரமாணம் என்ன? ஆதோ வேதாம் பிரமாணம். இன்னும் பராசரப்பட்டர் அருளி செய்தா போலே வேதம் தான் நமக்கு பிரபல பிரமாணம் அருளி செய்கிறார். ஆனா அந்த வேதமானது எப்படி இருக்குன்னா பற்பல நியமங்களை எல்லாம் கொண்டிருக்கிறது. இன்னார்தான் படிக்கலாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதம் எப்படி இருக்குன்னா அந்தாவை வேதாக அந்தமே இல்லாமல் அனந்தமாக இருக்கிறது. அந்த வேதம் முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னால் பரத்தாரே வரும்போது 3000 எடுத்துட்டார் தக்க முடிஞ்சுதானா? அது முடியவில்லை. முதலில் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமாக மோட்சத்திற்கு போகணும்னா இது சாத்தியம் இல்லை. அதனாலே எப்பெருமான் பார்த்தான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தார் என்கிற கிரமத்திலே பற்பல திருவவதாரங்களை எல்லாம் செய்தான் எப்பெருமான். சத்தியம்பரா தர்மந்தரா என்கிற உபனிஷத் வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டு இதை நாமே அனுஷ்டிப்போம் என்று நாம அவதாரத்தை எல்லாம் செய்தான் பெருமான். ஆனால் அவதாரத்தை நாம் முடிந்த பிறகு நாம் என்ன சொன்னோம்னா நீர் சர்வேஸ்வரன், உம்மாலே செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. ஆனால் நாமோ மனுஷர்கள், நம்மால் இதை செய்ய முடியாது புறக்கணித்தோம். நாம் உடனே பெருமாள் என்ன பண்ணா மாலை கொண்டு மாலை பிடிப்பது போல சஜாத்தியர்களான மனுஷர்களை ஆழ்வார்களை பிறப்பித்தான். அவர்களுக்கு மயிரவனம் அருளினான் எம்பெருமான். ஆனால் அந்த ஆழ்வார்கள் எப்படி இருந்தார்கள் என்ன பக்தி பாரபட்சத்தோடு பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்று தெரிவித்தாரோடு ஏகாகிரதமான சிந்தையானது அவர்களுக்கு இருந்தது. வெறும் பகவானுடைய கல்யாண குணத்திலேயே பொழுதுபோக்கு வேற என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை.
நடக்கிறது என்று தெரிந்தால்தானே அவர்களோட ஜீவாத்மாக்களை எல்லாம் திருத்த முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் அவர்கள் அந்த குணங்களிலேயே தரமான குணங்களிலேயே ஆழ்ந்ததினாலே ஆழ்வார்களிடையே பெயர் பெற்று அவர்களாலே திருத்த முடியவில்லை. ஓரிருவர்கள் தான் திருத்தினார்கள் ஆழ்வார்கள். அதனாலே எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் ஆச்சாரியர்களை பிறப்பித்தான். அந்த ஆச்சாரியர் பதம், அந்த பதத்துக்கு அர்த்தம் என்ன என்றால் ஆதி மோதித சாஸ்திராணி ஆச்சாரே ஸ்தாப்யதி ததா ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. எவன் எவனுக்கு ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் இருக்கிறதோ அவர்தான் ஆச்சாரியன். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுள்ளே ஓராண்படி ஆச்சாரிய பரம்பரையிலே வந்து தோன்றினார் பிள்ளலோகாச்சாரியர். இப்பொழுதும் ஒரு புத்தகத்தை எப்படி இருக்கு, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழாமல் செய்ய வேண்டும் தான் சொன்னார். அதையெல்லாம் நாம் கத்தின்று அனுஷ்டானம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்படி அனுஷ்டானம் செய்தவருடைய புத்தகத்தை எல்லாம் நாம் படித்தோமேயானால் அது சுலபமாக. அந்த கிரமத்திலே ஆச்சாரியர்களை எல்லாம் பிறப்பித்தான் எபெருமான். இந்த வேதமானது எப்படி இருக்கின்றான், அந்த நர்மாட் அந்தி வைத்த மந்திரமாக இருக்கிறது, ஒரு மாடாக இருக்கிறது இந்த வேதம். அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த கண்ணனை பெருமான் சாதிக்கிற போல திரைகுண்ய விஜயாக என்று தெரிவிக்கிறான். இது சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற 3 குணங்களுமே இருக்கிறது. அதே மாதிரி மாடுக்கும் 3 குணங்கள் உண்டு. மாடானது முட்டும், தூங்கும், பாலை கொடுக்கும். ஒருத்தர் எப்படி மாடை வாங்குவார்னா அது பாலே கட்டுற சுவாமி, வெறும் முட்டுறது தூங்குறதுன்னா யாரா வாங்குவாரா? யாரும் வாங்க மாட்டான். ஆனால் இது 2 காரியமும் பண்ணாமல் பால் மட்டும் கொடுக்கிறதுன்னா அப்பொழுது எல்லாரும் வாங்குவார்கள். அதே போல் 3 குணங்களினுடைய வேதத்திலிருந்து பாலை போல் கொடுத்தார்கள் திவ்ய பிரபந்தத்தை. அது பாலாக இருந்தது, சுவை மிக்கதாக இருந்தது அந்த திவ்ய பிரபந்தமானது. இப்பொழுது நான் இந்த திவ்ய பிரபந்தமான பாலை தினமும் அறிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வெறும் திவ்ய பிரபந்தமான அந்த பாலையை அறிந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் வந்தோமே, அது பாலில் சர்க்கரையை போட்டு ஏற்பதாக இருக்கும். அப்படிப்பட்டது இந்த திவ்ய பிரபந்தத்தோட அந்த அர்த்தத்தோடு சேர்ந்து திவ்ய பிரபந்தத்தை அனுஷ்டானம் செய்வது, அனுசந்தானம் செய்வது என்ன. நான் பார்த்தால் தேவராச்சாரியர் நீர் வேதம் கூட படிக்கிறேன்னா பரவாயில்ல, திவ்ய பிரபந்தம் படிக்கிறேன்னா பரவாயில்ல, அவருடைய வியாக்கியானங்கள் படிக்கிறேன்னா பரவாயில்ல, ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் படிக்கிறேன்னா பரவாயில்ல, இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தையாவது படித்து உய்வடைகின்ற அந்த வசனங்களை எல்லாம் திரட்டினார். திரட்டி ஒரு பூஷணமாகவே பண்ணினார். இது எப்படி இருக்குன்னா திரட்டி பாலை போலே இருக்கிறது. திரட்டி பாலானது இதனிடையும் காட்டிலும் மிகவும் சுவையானதாக இருக்கும். என்ன சுவாமி சொல்லி திரட்டி பாலம் போல இருக்கிறதுனா கந்தம் இவ்வளவு பெருசா இருக்கு. ஆச்சாரியிடம் தான் போய் கேட்கணும்னா மாடு இருக்கணும், பால் இருக்கணும், அக்காரம் இருக்கணும், இருந்தால் தானே திரட்டிப்பார். அதே போல் ஆச்சாரியிடம் சென்று திருவிழச்சனையான சமாசனத்தை பெற்றுக் கொண்டு அவரிடத்திலே அர்த்த விஷயங்களை எல்லாம் கேட்டு அவரிடத்திலே சுசுறுசையெல்லாம் செய்து இந்த வஜன பூஷணத்தை நாம் கேட்டோமே ஆனால் அது எப்படி இருக்கும்னா திரட்டிப்பாரை சாப்பிடுவது போலே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை மாமணிகளே அழகாக சாதிக்கிறார். முன்னோர் மொழிந்த வசனங்கள் தம்மை மிக கண்டுகத்தோடு பின்னும் தம் உயிர்க்கு பின்னணியார் சமைத்தவரே ஸ்ரீ வசனபூஷணம் என்னும் பெயர் இக்கலங்கீர்த்தான். இந்த வசனங்களை எல்லாம் திரட்டினார். திரட்டி இதையெல்லாம் ஒரு பூஷணமாகவே ஆக்கினார். வேதம், இதிகாசம்,
புராணம், திவ்ய பிரபந்தம், ஸ்ரீபாண்டம் எல்லாம் இருக்குன்னா ஒரு பெரிய கடலை போல இருக்கிறது. கடலானது மிகுந்த ஆழம் கொண்டதாக இருக்கும். அதனுள்ளேதான் முத்து முத்தான சொற்கள் எல்லாம் இருக்கிறது. ஆச்சார் பிள்ளலோகாச்சாரியர் அந்த முத்து முத்தான சொற்களை எல்லாம் எடுத்த அதையெல்லாம் ஒரு ஆபரணமாகவே பண்ணி நமக்கெல்லாம் வாரி வழங்கினார் பரம காரணிகரான பிள்ளலோகாச்சாரியர். ஏன் இந்த கிரந்தத்திற்கு இவ்வளவு பெருமை என்று நாம் பார்த்தோமே. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த கிரந்தத்தில் சில குறைகள் எல்லாம் இருக்கிறது என்று சில பேர் பெருமாள் திருமுன்பே விண்ணப்பித்தார்கள். உடனே பெருமான் அருளப்பாடிக்கு பிடலோகாச்சாரியரை அழைத்தான். அச்சமயம் பிடலோகாச்சாரியர் வேற ஒரு கைங்கரியத்திலே இருந்ததுனாலே அழகிய மலவாள பெருமான் நாயனார் அவருடைய தம்பியான அழகிய மலவாள பெருமான் நாயனார் வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூலை எழுதினார். அந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ன சொல்கிறது? ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களின் சாரம் அதிலே இருக்கிறது. முக்கியமாக ஸ்ரீ வச்சனபூஷணம் எதற்காக ஏற்பட்டது, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன, விஷயங்கள் என்ன என்கிறது அந்த ஆச்சாரிய ஹிருதயமான அந்த நூல். அதை எடுத்தார். அதை எடுத்து பெருமான் திருமுன்பே விண்ணப்பித்தார். உடனே இதை பெருமாளே கேட்டு வியந்தார். இந்த கிரந்தத்தில் குறையே இல்லை. இதற்கு ஒப்பான கிரந்தமும் இதற்கு மேலான கிரந்தமும் எதுவுமே இல்லை என்று அவனே உணர்ந்தருளினான். இந்த ஸ்ரீமத் நபோஷ திவ்ய சாஸ்திரத்தையும் சரி, அப்படி என்ன இருக்கு இதுல அப்படின்னு கேட்டோமே. ஆனா கண்ணனை பெருமான் கீதாச்சாரியனாக இருந்து 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையை தெரிவித்தான். அந்த கீதைக்கு என்ன சாரம் என்று பார்த்தோமேயானால் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதஹ. எல்லா தர்மங்களையும் விடுத்து என்னுடைய திருவடியிலே வந்து நாம் உமக்கு மோட்சத்தை அடைகிறோம் என்று சொன்னான் எம்பெருமான். ஆனால் இங்கே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பார்த்தோமே. ஆனால் என்ன சொல்கிறார் திலோகாச்சாரியர்? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரணம் என்று தெரிவித்தார். ஆச்சாரியன் நம் மீது கொண்டிருக்கும் அபிமானமே நாம் பரமபதத்தை அடையக்கூடிய வழி என்று திலோகாச்சாரியர் நமக்கெல்லாம் காண்பித்தார். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஆகில் தாமரை மலர் எப்பொழுது மலரும் என்ன கேட்டோம். அது தண்ணீரில் சமந்தம் இருந்தும் சூரியனுடைய கிரணங்கள் அதை மேல் பட்டால் அது மலரும். அந்த தாமரையை நாம் தண்ணீரிலிருந்து எடுத்து வெளியே வைத்தோமேயானால் அதே சூரியன் அந்த தாமரையை பொசுக்கி விடுவான். ஆனால் தண்ணீரில் வைத்து அந்த சூரியன் அந்த தாமரை மலரை வளர்த்துவான். அந்த தாமரை மலரை மலர்விக்க செய்வான் என்று பார்க்கிறோம். சூரியனானவன் தேயசதா சமுதிர மண்டல மத்தியவர்த்தியான எம்பெருமான். நாமோ அந்த தாமரையை போல ஆச்சாரியன் எப்படி இருக்காருன்னா அவர் அந்த குடத்தை போல இருக்கிறார். எப்படி தாமரையானது குடத்தில் குடத்தை விட்டு வெளியே வந்து சூரியன் நம்மளை வளர்த்துவான் என்று நினைக்கிறதோ, ஆனால் அந்த சூரியன் அதே தாமரையை பொதுக்கிறானோ. அதே போல் நாம் என்ன நினைக்கிறார் என்றால் ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு நம்மளே மோட்சத்தை அடைய முடியும் என்று நினைத்தோமே. ஆனால் நம்முடைய பாபங்களை கண்டு எம்பெருமான் தண்டிக்க முற்படுவான். ஆனால் நாமும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றோமே. ஆனால் அதே எம்பெருமான் தாமரையை மலர்த்துவது போல நமக்கும் அவன் மோட்சத்தை அளிப்பார் என்று இதிலிருந்து தெரிவிக்கிறது. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற ஒரு சொல்லானது இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை சம்ரட்சித்தார் இந்த பிடலோகாச்சாரியர். பரம காரணிகரான பிடலோகாச்சாரியர். வேதம் கூட கத்துக்கலைனா பரவாயில்ல, திவ்ய பிரபந்தம் கத்துக்கலைனா பரவாயில்ல, எதுவுமே கத்துக்கலைனா பரவாயில்ல, ஆனால் இந்த ஸ்ரீவதன ஒழுக்கத்தையாவது கற்றுக் கொள்ளுங்கள் என்ன பிடலோகாச்சாரியர் நமக்காகவே கழித்தார். பிரமாண சம்ரட்சணத்தை பார்ப்போம்.
இப்பொழுது பிரமேய சம்பிரமணத்தை பார்ப்போம். பிரமேய என்ன? பிரமாணத்தினாலே யார் ஒருவன் பரம்பொருளாக தெரிவிக்கப்படுகிறானோ அவன்தான் பிரமேயம். அதாவது ஸ்ரீமன் நாராயணன். அவனை எப்படி இவர் ரட்சித்தார் என்றார் சுவாமி இங்கே இந்த திருவரங்கத்திலே வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார். சம்பிரதாயம் எல்லாம் ரட்சித்துக் கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது ஒரு காலம் பங்குனி உற்சவத்தை கண்டொழுகிக் கொண்டிருந்தார். அதிலே எட்டாம் நாளுமே இன்னைக்கு எல்லைகளை மண்டபம் என்று சொல்லப்படுகிற மண்டபம் அன்னைக்கது பட்டியாழ்வார் சன்னதியிலே அழைக்கப்படுகிறது. அந்த மண்டபத்திலே பெருமாள் வீட்டிருந்தார். அவரை தொழுவதற்காக 12,000 அங்கு வந்து சேர்ந்தார். அந்த கோஷ்டியிலே விடலோராஜாரியர் ஈரங்கநாராயண கோவில் கோபுரத்தில் ஆய்வு மற்றொன்றான அர்ச்சகர்கள் என்ன, கைங்கரியவர்கள் என்ன, இப்படி எல்லாம் ஊரகுலோத்தம தாசர் என்ன, இப்படி எல்லாம் அனைவரும் இருந்தார்கள். அந்த மண்டபத்திலே ஒரு சிஷ்யர் மட்டும் விடலோராஜாரியரிடம் சென்று இந்த துவக்க படையானது ஈரங்கத்தை நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எம்பெருமானுக்கு என்ன நேரிடுமோ என்று தெரியாது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று லோகாச்சாரியரிடம் வேண்டினார். உடனே லோகாச்சாரியர் தலை சேர்த்தார். திருவாராதனம் செய்வது போல மணியெல்லாம் மணியெல்லாம் சேர்க்க சேர்த்தார். அந்த நியமித்தார். உடனே மணியெல்லாம் சேர்த்தார்கள். அப்பொழுது எம்பெருமானை ஒரு சிறிய பல்லாக்கிலே ஆசிரியர்களுடன் சேர்த்து அவனை வடதிருக்காவேரி வழியாக தென்திருக்காவேரி வழியாக கொண்டு சென்றார்கள். எம்பெருமான் திருமுன்பு கல்தலையை இட்டார்கள். அதற்கு முன்பாக ஒரு விக்கிரகத்தை எல்லாம் வைத்தார்கள். அப்பொழுது தாயார் பற்றியிலும் தாயாரை பந்தோபஸ்து எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அப்பொழுது பிடலோகாச்சாரியருக்கு 106 திருநட்சத்திரம் நடந்து கொண்டு வந்திருந்தது. தன்னுடைய அந்த திருநட்சத்திரையும் பொருட்படுத்தாமல், அந்த வயோருத்தத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த பிரபேதமான ஸ்ரீரங்கநாதனையே நாம் அபரட்சிக்க வேண்டும். இதுதான் நமக்கு தலையாய கடமை என்று அவரும் அந்த கோஷ்டியாரனே என்றார். விடலோகாச்சாரியர் ஆடு மலை மேடை எல்லாம் அலைந்து திரிந்தார்கள் அவர்கள். பிறகு ஜோதிஷ்குடி தற்பொழுது ஆனமலை என்று அழைக்கப்படுகிறது. திருமூகூரின் பக்கத்திலே இருக்கக்கூடியது அந்த இடம். அந்த இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பாண்டிய நாட்டிலே வந்து சேர்ந்தோம். இந்த படையானது நம்மளை என்ன பண்ணுமே என்று தெரியாது. அதனால ஜோதிஷ்குடி பாண்டிய நாட்டின் எல்லை பகுதியான அந்த ஜோதிஷ்குடியிலே வந்து சேர்ந்தார்கள் அந்த கோஷ்டியார்கள். அப்பொழுது எம்பெருமான் அங்கே நன்கு பாதுகாக்கப்பட்டான். அவனுக்கு செய்ய வேண்டிய திருவாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தான். அப்பொழுது ஒரு சிறுவன் விஜயலோகாசனங்கே அன்னையாயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய தலை வெட்டப்பட்டது என்ற செய்தியெல்லாம் கொண்டு சேர்த்தான் விஜயலோகாச்சாரியனுக்கு. உடனே அதை கண்டு மருந்தினாலும் விஜயலோகாச்சாரியர் அவருடைய வயதின் காரணமாக இந்த வருத்தத்தின் காரணமாக நோவு சாத்தி கொண்டார். அவர் தம்முடைய 120வது திருநட்சத்திரத்திலே பரமவதிந்தார். அதற்கு முன்பாக எம்பெருமான் அவருக்கு இடம் சொன்னார். மற்றும் உன் சம்பந்த உடையவருக்கும் நாம் மோட்சத்தை அளித்தோம் என்று அவர் எம்பெருமான் அவரை பார்த்து சொன்னார். அவர் அப்பொழுது என்ன பண்ணார்னா எம் எம் பஷ்யதி தக்ஷுஷ்யா எம் எம் ஸ்பர்ஷதி பாணிப்யா என்ற கிரமத்திலே அவரால் முடிந்தவைகளும் எலும்பு என்ன, தாவரங்கள் என்ன, புல் என்ன, மலை என்ன எல்லாவற்றையும் தன்னுடைய திருக்கரங்களாலே பரிசித்தார். அந்த விடலோகாச்சாரியர் ஏன்னா நம்முடைய சம்பந்தமுடையவர்களுக்கு எல்லாம் மோட்சம் என்று எம்பெருமான் தெரிவித்ததனாலே இந்த தாவரங்கள் என்ன, இரும்புகள் என்ன, இவைகளும் மோட்சம் பெற வேண்டும் என்கிற ஒரு பரந்த எண்ணமானது அவருக்கு இருந்தது. ஏன் இவ்வளவு இவெல்லாம் இதெல்லாம் போரும்
நினைக்காமல் இருந்து இருந்து எல்லாவற்றுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அதையெல்லாமும் ஸ்மரிக்கின்றார் விடலோகாச்சாரியர். அவர் பரமபக்த வருடம் 1323 ஜேஷ்ட நட்சத்திரம் தசமி திதி என்று அவர் பரமபதித்தார் விடலோகாச்சாரியர். அவர் மட்டும் அந்த பிரமேயமான எம்பெருமானை சம்ரட்சிக்கவில்லை என்றால் இந்த பெரிய சாகசமாக இருந்தார். அதுவும் பெரிய சாகசமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். சம்பிரதாயத்தை வழிநடத்துபவர்கள் பிரமாதாக்கள். அடுத்தபடியே இந்த தரிசனத்தை நிர்வாகிக்க வேண்டும் என்று சிஷ்யர்கள் எல்லாம் லோகாச்சாரியரிடத்திலே வேண்டி நிற்கார். லோகாச்சாரியரும் பூர்வத்தை பார்த்து பாண்டிய நாட்டில் ராஜசபையில் ராஜாதிகாரியம் செய்திருக்கக்கூடிய அந்த திருமலையாழ்வார் என்ற திருவாரூரை திருத்தி பணிகொண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலே நீர் ஆட்படுத்தும் என்று அவரை நியமித்தார் சுவாமி விடலோகாச்சாரியர். ஏன் அவரை நியமித்தாரா? இவருக்கு இவ்வளவு சிஷ்யர்கள் இருந்தார்கள். அந்த சிஷ்யர்கள் பல பேர்கள் அவரை எல்லாம் விட்டு இவரை மட்டுமே நியமித்தார்கள். இவரால் தான் நம்முடைய சம்பிரதாயம் பொலிவாகும், இவர்தான் நம்முடைய சம்பிரதாயத்தை பொலிவடைய செய்வார் என்கிற ஒரு திட விசுவாசம் வில்லலோகாச்சாரியர் அவரை நியமிக்கும்படி புரவிரோத்தமதாசரை நியமித்தார் வில்லலோகாச்சாரியர். அவராலேதான் இந்த ஆழ்வார்த்தின் நகரையானது ஆடு திருந்தி நாடாக்கினார் என்று பார்க்கிறோம். திருவாய்மொழி பிள்ளைதான் அப்படி செய்தார். அதன் பிறகு அவருடைய சிஷ்யர் என்ன மாமுனிகள் திரும்பியும் இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை நன்கு வளர்த்தார், சம்ரட்சித்தார். அதை பார்த்தார் எம்பெருமானார் இருக்கக்கூடிய நிர்வாகங்களை எல்லாம் திரும்பும் மீறி எடுத்தார். அதை இவர்தான் காத்தார், சுவாமி மாமணிகள் தான். இதற்கெல்லாம் யார் என்று பார்த்தோமே ஆனால் அது ஒரே ஒருவர் தான், அது விடலோகாச்சாரியர் மட்டும்தான் என்ன நமக்கு நன்றாக தெரிகிறது. இப்படிப்பட்ட விடலோகாச்சாரியர் பிரமாணத்தையும் நன்கு சம்ரட்சித்தார். ஸ்ரீவதனபூஷணம் மற்றும் 18 ரகசிய கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார். அதை காத்தார். வேதம் என்ன, திவ்ய பிரபந்தம் என்ன, இதையெல்லாம் காத்து நமக்கு கொடுத்தார். பின் வருபவருக்கும் இதையெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக சொந்தமாக எழுதி சிஷ்யர்கள் மூலம் இதையெல்லாம் அனுபவிப்பித்தார் விடலோகாச்சாரியர். அதேபோல் பிரமேயமான முதல் சிஷ்ய சேகரமாக விளங்கப்படும் ஸ்ரீரங்க ஸ்ரீயையும் காத்தார். அதேபோல் பிரமாதாமான நம்முடைய சம்பிரதாயத்திலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆச்சாரியர்களை எல்லாம் காத்தார் சுவாமி விடலோகாச்சாரியர். இப்படிப்பட்ட விடலோகாச்சாரியருடைய வைபவத்தை எல்லாம் நாம் அனுபவித்தோமே ஆனால் அது கணக்கற்றதாக பயமே இல்லாமல் வைத்தே இருக்கும். இருந்தாலும் கால அவகாசத்தை முன்னிட்டு கொண்டு அடியேன் இந்த விடலோகாச்சாரியரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் இந்த கோஷ்டியாரிடத்திலே விண்ணப்பம் செய்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அந்த கவிதை இதுவோ திருவரங்கம், இதுவோ ரகசியம் பிழைத்தவன், இங்கே திருமவதரித்தாரோ உலகாலயம், ஆச்சாரிய அபிமானமே புத்தாரகம் என்ன அறிந்தாரே, எப்பொழுதும் உலகாரியம் என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய ஸ்ரீரங்கவாசினே பூஜாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம். மங்களாசாசனபரைஹி மதாச்சார்ய புரோகமைஹி
அவிவேகிதமூர்வை ராஜாயை அக்ருதாயாஸ்ய மங்களம் கோடாச்சாரியம் திருவடிகளே திருவடிகளே சரணம். வாழ்வார்கள். அதே ராமானுஜனை நாம் அழ்வார்கள் மகாத்மியம் ஜோதிகளே சரணம். சிவத்யாதிகாரம் யதேந்திரம் வந்தே யதா மாதரம் புத்தஸ்ய பிரபாதாரமூர்த்திதம் முனிமுக்கியம் சரோஜா மூலமுபாஸ்மஹே. தே ते भूता योगेन्द्रं वरेण्यगुणसम्पदम् लक्ष्मी सहाय करुणा प्राप्तमिति वैभवम्. दृष्ट्वा हृष्टं तथा विष्टं मया मुनिनादिकम्. இன்றைய தினம் ஐப்பசியில் ஓணம் விட்டம் கதைமுறை என்கிறபடி ஒப்பிலவான் அவர்கள் வருடத்தில் எப்படியும் பேசுபவர்கள் பொய்கையார் முதல்தார் பெயராழ்வார் முதலாழ்வாருடைய வருஷ மகோத்சவத்தை கொண்டாடினோம். இன்றைய தினம் அடியனுக்கு இடத்தில் அப்படிப்பட்ட முதலாழ்வார்களை பற்றி அவருடைய பாத்திரங்களை பற்றியும் அவர்களுடைய சரிதத்தை பற்றியும் யதாசக்தி யதாமணி சிறிதளவு தெரிவிக்க அடியனுக்கு அருள் புரிந்த அடியனுடைய ஆச்சாரியன் தீவுவே பராசர திருவேங்கட மற்றும் சுவாமியையும் அடியனுடைய ஞானாச்சாரியர்களான தீவுவே திருக்குண்டாணி சுவாமியையும் தீவுவே பராசர திருமலை பட்டர் சுவாமியையும் தண்டம் சமர்ப்பித்து இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். பார்த்த சமஸ்தகாமனாய் இரகேயம் பிரத்யேகனாய் எழுந்தருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வனான ஸ்ரீமன் நாராயணன் சட்ட சராதனங்களை படைத்தார். படைச்சா போதுமானா இல்லையே இடத்திலே பல பல ஜீவராசிகள் இல்லையா மனுஷன் நம்மளே பார்க்கணும் அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே திறன் இல்லாமல் ஒன்றும் அறியாமல் சம்சார கடலில் மூழ்கி இருக்க இவர்களை உஜ்ஜீவிக்கம் பண்ண வேண்டும் என்று திருவள்ளுவர் பத்தி ஸ்ரீமன் நாராயணன் நீதி அனந்தாய் மலர்மகள் தோல் மாலே என்கிறபடி மறை நான்கையும் உணர்த்தினான். வேதத்தை வெளிக்கொண்டு வந்தான். பிரம்மாவிடம் கொடுத்த வேதத்தை வெளிக்கொண்டு வந்து அதே போல் ஓதினாய் நீதி உபபிரமணமான மற்ற இதிகாச புராணங்களையும் மகர்ஷிகள் வாயாக வெளியிட்டான் ஸ்ரீமன் நாராயணன். இதை பார்த்தா மக்கள் எல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். சுவாமி முடியும் வேதம்னாலே மறை மறைனான்னு அர்த்தம் அர்த்தங்கள்னா மறைஞ்சிருக்கும்.
ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் சொல்லணும், இன்னொரு இடத்துல அர்த்தம் சொல்லணும். நான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவதான் வேதம் படிக்க முடியும். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம். சுவாமி ஸ்ரத்தையா தேயம்னா ஸ்ரத்தையோட கொடுக்கணும். அடுத்த வரையா அஸ்ரத்தையா தேயம்னா அஸ்ரத்தையோட கொடுக்கணுமா நான் இல்லையே. ஸ்ரத்தையா அதேயம்னு பிடிக்கணும். புரிஞ்சவாழ்லாம் பிடிக்க முடியும். ஸ்ரத்தையா தேயம் ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். ஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரத்தையோடு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்படி மறைத்திருக்கக்கூடியது வேதம். இது புரியலையே, இந்த புரிஞ்ச எப்படி உத்தீவனம் அடையணும்னு கேட்டாங்க. புரியாதவர்கள் கஷ்டமா ஸ்லோகங்கள் புரிய கஷ்டமா இருக்கேன். நானே வரேன் வந்து வழி நடத்துகிறேன் என்றான் ஸ்ரீமன் நாராயணன். பல பல அவதாரங்களை எடுத்தான். அவனாக அவதரித்தான், கிருஷ்ணனாக அவதரித்தான், ராவனாக வாழ்ந்து காட்டியும் மட்டும் வந்தாக, அன்னபிரானாக வந்து கீதோபனிஷதாச்சாரியனாக பகவத்கீதையை அருளி செய்தான் ஸ்ரீமன் நாராயணன். அதிலே பல பல விஷயார்த்தங்களை எடுத்துரைத்தான் இந்த மனிதர்களுக்கு. இதை பார்த்தா என்னப்பா இப்பயாவது புரிஞ்சுதாண்டா, என்னப்பா சர்வேஸ்வரன் நாள வாழ முடியும். நீ விஜாதியன், வேறு ஜாதியை சேர்ந்தவன், வேற ஜாதி தான் கஷ்டம். ஜாதினா ஜாதியை பேசல, வேற விதமா ஜீவாத்மா பரமாத்மா இப்படி சொல்ற. விஜாதியர்களா சதாதியர்களா இல்லாமல் விஜாதியரா இருக்கிறாய் நீ. ஒன்னாலும் முடியும், எங்களால முடியுமான ஒதுங்க. இதை கேட்டு பெருமாள் பார்த்தான். சரி வேற வழி இல்லை, இவர்களுக்கு மனிதர்களை கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆழ்வார்களை உலகிற்கு கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஆழ்வார்களின் மூலம், அவர்களுடைய 4000 திவ்ய பிரசங்கத்தின் மூலம் இந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவனம் அடைய செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட ஆழ்வார்களில் முதலில் அவதரித்தவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்களில் முதலாக பொய்கை ஆழ்வார் ஆக்ஞாதீசி தந்தனே ஸ்வபராக்யே சாக்யாக்யே வந்தரே மானதேர்த்தே என்கிறபடி ஆக்ஞாதீசி தந்தனே அப்படிங்கிற அந்த பதத்தை கடபயாதி சங்கை மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சங்கை எண். அது 8,62,900. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 8,72,82,900. அவ்வளவு வருடங்கள் துவாபரயுகம் ஆரம்பித்து அவ்வளவு வருடங்கள் கழித்து சித்தார்த்தி என்கிற ஒரு வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சுற்று அஷ்டமியில் செவ்வாய்க்கிழமையில் கட்சி மாநகரில் அவதரித்தார் சுவாமி பொய்கை ஆழ்வார். அவர் பாஞ்சஜன்யமான திருவாழி ஆழ்வார்களை அம்சம் மிகுதியாக இருந்தால் பெருமாளை நோக்கி தம் செய்வார்கள். சதோகுணம் ஜாஸ்தியா தமோகுணம் ஜாஸ்தியா அடுத்த எதிர்ப்பு போவார்கள். சிறப்பு அவர்கள் சண்டை போவார்கள். ஈஸ்வரர்கள் கோயிலை கட்டிக் கொள்வார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் சில சமயம் சத்தோகுணம் மிகுந்து இருந்தால் ஸ்ரீமன் நாராயணன் ஆசிரிப்பார்கள். அப்படி விடத்திலும் பிரம்மாவானவன் விடத்திலே பிரம்மாவானவன் சத்தோகுணத்தின் மிகுதியால் நாராயணனை அறிவித்தார். இப்படி ஆசிரியர் சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் அறிந்தானா அப்படின்னா இல்லையே. வேறே வரம் இத பெருமாளை அரே அறிவார தனிற்க நேரே கடிக்கமலம் தொழிலிருந்தும் காண்கிறான் கண்ணன் அடிக்கமலம் தன்னையன் ஆழ்வார். இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. காலத்துல ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் தூரத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாம் கணக்கு பண்ணார். இந்த கணிதத்தை பயன்படுத்தினார். இதை பண்ணார், இதை பண்ணார். அவர் ஒரு சமயம் ராத்திரி எல்லாம் நடந்து போயிட்டு வெளியில மேல நட்சத்திரங்களை பார்த்துட்டே போறாரு. போற வழியில கீழே குழி இருக்க தடி கீழே விட்டுட்டார். விழுந்தோடனே தகவல் சொன்னான், என்ன ஓய் எங்க இருக்க நட்சத்திரம்னா கணக்கு இருக்கு, காலையில இருக்க குழி கணக்கு இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பிரமனுக்கு பல பல லோகங்களை சுற்றி செய்கிறான், பல பல லோகங்களை பார்க்கிறான். எல்லாம் தெரிந்தும் தனக்கு காலடி கீழே குந்தி தாமரை கீழே இருக்கக்கூடிய
கண்ணன் அடிக்கமலம் தன்னையே காண்கிறான்ங்கிறார். பார்க்க கூட இல்லை, தேவிக்கிறது அப்புறம் பார்க்க கூட இல்லை, கண்ணுக்கே தெரியல. அப்படி இருக்கிறான் அந்த பிரமன். கேள்வி வரலாம், சுவாமி அம்மாவானவன் சதுர்முக சதுர்வேதத்தையும் அಧ್ಯயனம் பண்ண மாட்டான். மனுஷாலுக்கு தெரியாத நாமேதான் தெரியும். பல பல வேதங்களை, பல பல சாகைகளை, சதுர்வேதங்களையும் அத்தியனம் பண்ண அந்த பிரம்மா, அவனுக்கு தெரியாதா இவன் நாராயணன் சர்வேஸ்வரன் தான்? அது கிடையாதுங்கிறார் ஆழ்வாரே. போர்த்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தவன் பேரேத்தும் திருமடிவன் ஏழகான் போத்ததனை வல்லீரே அன்னதனை மாட்டீரே மாதவன் பேர் சொல்லுவதே போத்தின் சுருக்கு. ஒருத்தர் சதுர்வேதத்தையும் அத்தியனம் பண்ணவன், அவன் கிட்ட போய் என்னப்பா வேதம் தெரியுமே அவனுக்கு, வேதத்துல சொல்லப்படக்கூடிய கடவுளானது யார் அப்படின்னு கேள்வி. அவனும் வேதத்துல இந்திரன் சொல்லப்படுகிறது, சந்திரன், வருணன், வாயு, இந்திரன், பிரம்மா, ருத்ரன், அக்னி, விஷ்ணு எல்லாம் சொல்லப்படுகிற அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வேதம் தெரியாதுன்னு. சதுர்வேத தரோ விப்ரஹ வாசுதேவம் நவிந்ததி வேதபார பராபரா சபை பிராமண கர்த்தமகான்னு சொல்லும். எவனொருவன் வேதத்தை அறிந்தும் அதிலே சொல்லப்படக்கூடியவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் அவன் மட்டுமே என்று அறிவில்லையோ சபை பிராமண கர்த்தமா, அவன் பிராமண கழுதை ஸ்லோகம். கழுதையிலும் பிராமண கழுதை யார்னா இந்த மாதிரி வேதத்தை அறிந்தும் அது சொல்லப்படக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் மாதவன் பேர் சொல்லுவதை ஊர்த்தின் சுருக்கு என்பதை அறியாதவர்கள், இப்படி பிரம்மா போன்றவர்கள் தான் பிரம்மா வேதத்தை அறிந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் அறியவில்லை, அறியாமல் இருக்கிறான். இப்படி ஒரு சமயம் சத்தகுணம் மிகுதியினால் வந்து பெருமாளை ஆசிரிக்கிறான். முன்னாடியே சொன்ன சத்தகுணம் மிகுதியினால் தேவர்கள் ஆசிரியப்பான். அதே மாதிரி இவர்கள் ஒரு சமயம் எரிவாசன் தானேயாய் நின்னானை ஐந்து பொறிவாசன் ஒன்பத வம்சாத்தி இவானாம் அலமரநேரம் தன்னார்வர் கண்ணுரைந்த அலமவர் கண்டத்தரன். சமயம் புத்தனும் சத்துவகுணம் மிகுதியினால் ஆலமரத்தின் அடியில் 4 மகர்ஷிகளுக்கு அறம் தர்மத்தை தர்மத்தை சொல்லிக் கொடுத்தான். ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சொல்லிக் கொடுத்தான். ஏன்? சத்துவகுணம் மிகுதியினால். ஒரு சமயம் சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி தருவான், ஒரு சமயம் சத்துவகுணம் கம்மியா இருக்குன்னா நேர் சரிந்தான் அப்படின்னு கோழி வந்தான், இன்னும் நேர் சரிந்தான் நீமமலோன் எரியமலோன் என்கிறபடி அண்ணாபிரானோடு கோரிக்கை வருவான். எதிரொப்பு கோர்ப்பது சொன்னேன். இப்படி இருக்கும்படி இப்படிப்பட்ட பிரம்மாவானவன் காலவாசினானவன் தவம் செய்ததால் தனகருக்கு காஞ்சி என்கிற திருநாமமாயிற்று. இப்படிப்பட்ட காஞ்சியின் புரியிலே அவதரித்தார் வைகை ஆழ்வார். இதற்கு அடுத்ததாக அடுத்த திருநாளிலே, அதாவது ஐப்பசி அவிட்டம், அவிட்ட நட்சத்திரத்திலேயே சுவாமி பூதத்தாழ்வார் கௌமோதகி என்கிற கதையினுடைய அம்சமாக அவதரித்தார். திருக்கடல் மல்லை திவ்ய கஷேத்திரத்தில் சுவாமி பூதத்தாழ்வார் அவதரிக்க அவருக்கு அடுத்ததாக அடுத்த திருநாளிலேயே ஐப்பசி சதயம் நட்சத்திரத்தில் நந்தகம் என்கிற சிவன் நாராயண வாழின் அம்சமாக சுவாமி மேயாழ்வார் மயிலை புரியில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் உள்ள ஒரு கிணத்தில் செவ்வள்ளி புஷ்பத்தில் அவதரித்தார் சுவாமி பேயாழ்வார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பிறந்ததிலிருந்தே பால்யார் தொகுதி பகவத் துணைதாரர்களாக இருந்தார்கள். பால்யார் தொகுதி சின்ன வயசுலேருந்தே பகவத் குணத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். நம்மளமாய் கிடையாது, சின்ன வயசுல ஏதோ லௌகீக படிப்பு படிச்சு அப்புறம் உத்தியோகத்துக்கு போய் அப்புறம் எப்படியோ வாழ்ந்தோமோன்னு எதையோ வாழ்க்கைய வாழ்ந்தோம். கூடி கூடி கூடார்களுக்கு நஷ்டங்கள் வளர்ந்து பாடி பாடியோர் பாடி இருக்கு நரிப்படை போல் பாகுடம் போலே வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாசுநீர் குழி கண்கள் விழந்த தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் வளர்ந்த தீ ஒரு பக்கம் என்கிறபடி கடைசி காலத்துல 95 வயசுல பகவத் ஆசை இல்லாம பால்யார் சின்ன வயசுல இருந்து ஆழ்வார்களுக்கு பெயர் வர மதினத்தினால் பெருமாள் மீது அவ்வளவு ஈடுபாடுகள், பெருமாள் மேல் அவ்வளவு பக்தி, அவனை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு அவனை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டு நீராய் தீயாய்க்காராய் நெடுவாளாய் என்கிறபடி இங்கேயும் கண்ணன் அங்கேயும் கண்ணன் என்று எல்லா இடத்திலும் பெருமாளை சேவித்துக் கொண்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்கள்
உலகத்துல எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா இதோட சகஜமா பேசி நம்ம வாழ்வே வாழ்ந்தாங்க சுத்தமா கிடையாது. நாட்டு மானிடத்தோடு கருதினார் ஆழ்வார். எந்த மனிதர்களோடும் ஒத்தே வராது. ஆழ்வார்கள் பாடிட்டே போவார். பெருமாள் அடுத்து பாடிட்டே போறான்னு வச்சுக்கோங்களேன், நான் கூப்பிடுவாங்க போய் ஆழ்வார்கள் என்ன சொல்லுவோம் பைத்தியம் போகும். யாராவது தெருவில் பாடிட்டே போனா பைத்தியம்னு கூப்பிடுவோம். அவனுக்கே பித்தராமவர் பித்தரார்கள் மத்தையார் முந்து பித்தரே. நமக்கு ஆழ்வார்கள் பார்த்தா பைத்தியம்னு தோணும். ஆழ்வார்களுக்கு நம்மளை பார்த்தா நம்ம தான் அவளுக்கு பைத்தியம், நம்ம தான் பைத்தியம். இப்படி எங்க பார்த்தாலும் பெருமாள் இருக்க பிள்ளை வழங்காவில் தெரிவித்தார். ஈராய் நிலனாய் தீயாய் காலாய் எல்லா இடத்திலும் பெருமாள் எழுத்துக்கள் இருக்க பார்க்கறதெல்லாம் நெற்கில்லதெல்லாம் நெடுமாளிங்கிற மாதிரி பார்க்கறதெல்லாம் பெருமாள் செல்லும் போது பெருமாளை மறக்க வழியே கிடையாதுன்னா இப்படி இருந்தும் பெருமாளை மறந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பதான் பித்தர்கள் பிடிக்கக்கூடிய உலகத்தில் நம்மளிடம் இப்படி வாழ்ந்தார் அழுவார்கள். கொஞ்சம் கூட ஒட்டாம கொஞ்சம் கூட சாரிகளோட வாழாம கொஞ்சம் கூட தமோகுணமோ ரஜோகுணமோ இல்லாமல் சுத்த சத்துவமயமாக இந்த ஆழ்வார்கள் எழுந்தருளி இருக்கார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் ஓடி தெரியும் யோகிகளாக இருந்த சமயம் அவர்கள் கொஞ்சம் கூட சம்சாரிகளோடு இல்லாமல் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட சம்சாரிகளோடு இவர்களை கொண்டு சம்சாரிகள் இருக்கிறோம்னா இவர்களே சம்சாரிகளை பார்த்து ஓடி போறாங்க. ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல இருப்பா, அடுத்த நாள் வேற இடத்துல இருப்பா. இப்படி சிரித்து கொண்டிருந்தார்கள் யோகிகள். இருந்தாலே இவளை கொண்டு எப்படி இந்த சம்சாரத்தை திருத்த போல நினைச்சிருக்காங்க. இப்படியா அடியில வாங்கி கொடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டாங்க. அதனால் சிவன் நாராயணன் தன்னுடைய இச்சையினால் 3 பேரையும் எப்படியாவது கூட்டி வைத்து அவர்களுக்கு மூலம் சராசரத்தை இந்த உலகில் உள்ள ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும். திருவள்ளுவர் கொண்டு ஒரு நாள் இரவில் ஒரு இடைவெளியில் ஒரு நாள் 3 ஆழ்வார்கள் இடைவெளியில் மழை பெய்ய சமயம் இவரை இருட்டார். ஒரு புரண்டு மனுஷன் ஆசிரமம், ஆசிரமத்து வெளியில ஒரு இடைவெளி சின்ன இடம். இந்த இடத்துல முதல்ல பொய்கை ஆழ்வார் வர வந்து இடைவெளியில் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க பூதத்தாழ்வார் வந்து உள்ள இருக்கிற ஒருத்தர் பார்த்து அப்படியே உள்ள வரலாமான்னு கேட்டோடனே பொய்கை ஆழ்வார் அவ்வளவு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா ஏன்னு சொன்னாரே இதே ஒரு சந்தோஷம். ஆமாமா ரொம்ப தப்பி கூடுங்க ஏன் வரலாமா ஏன் நானிக்கிற பிரயோகத்தை ஜீவன் நாராயணனுக்கு மட்டும்தான் பிறக்கும். அவன் சர்வம் பெரியாமே அப்படிமா அமேகம் சரணம் அப்பா சர்வபாமே இவன் நாராயணன் அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியது அந்த அகம் சப்தம். அவன் எல்லோரும் ஏன் ஏன் ராமானுஜதாசன் ஏனுடைய குடிசை தான் சொல்லணுமே தவிர நான் இந்த அகங்காரம் இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிற சமயம் ஏன்னு சொல்றாரு நிச்சயம் திருமாலடியாராதான் இருக்கிறோம் கண்டுபிடித்த பெய்ய ஆழ்வார் ஆர்வம் கூட முதத்தாழ்வாருக்கும் சந்தோஷம். பெய்ய ஆழ்வார் அவருக்கு என்ன சந்தோஷம்னா இவர் இதே கழிவுதான் இருக்கார். மழை பெய்யுற நாட்டுக்குள்ள போனா நேரம் உள்ள போயிடும். அவர் இப்படி இடைக்கடினா வெளியில உள்ள இல்லையாம நடுவில் உட்கார்ந்து வாசல் கடைக்கழியா உண்புகா கோவல் இடைக்கழியே பத்தீனி. இந்த திருக்கோவலூரிலே இடைக்கழி வெளியும் போகாமல் உள்ளேயும் போகாமல் வெளியும் தியாஜ்யம் உள்ளேயும் தியாஜ்யம். வெளியில மழை பெய்து இருட்டாங்க. உள்ள என்ன பண்ண முருகட்டு மகிழ்ச்சி வேற ஏதோ பணத்தை அல்பாஸ்திரமான கேவல கர்மங்களை மனத்தை பிரயோஜனமாக கொண்டு ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடியே சொன்ன பிரகாரம் அப்படிப்பட்ட வேற சிவன் நாராயணன் தவிர வேறவர்களை பேயமாக கொண்டவர்கள் இந்த ஆழ்வார்களுக்கு தியாஜ்யர்கள். இவரும் தியாஜ்யர். இந்த இடைவெளியில் உட்கார்ந்து வரும் திருமாலடியார் எண்ணிக்கொண்டு முதற்காழ்வாரும் உள்ளே சென்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு பேயாழ்வாரும் வந்து அடியே பண்ணலாமான்னு ஒரு உள்ளவர்கள் இப்படி 3 பேரும் உட்கார்ந்து கொண்டு போதையில் தான் பரசு பண்ணி பெருமாளோட நீர்மையை பாட மேன்மையை பாடுவார். நீர்மை
ஆசைப்பட்டு ஆன்மாவதாக நெருங்கினார். அப்படி நெருங்கிய சமயத்தில் யாருக்காவது நாலாவது நெருங்கிறது விட்டார்கள். இவர் யாரு நெருங்கிறது பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டவர்களால் முதலில் வைகை ஆழ்வார் வையம் தகழியா மாக்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராள் நடிக்கே சொல்மாலை டராய் நீமுகவே இரபடி கதிரோனை விளக்காக கொண்டு முதலில் விளக்கேற்றினார். இதற்கடுத்ததாக பூதத்தாழ்வார் அன்பே தகழியா அருவமே நெய்யாக என்பொரு வசித்த எடுத்திரியா பொருகை ஞான சுடர் விளக்கேற்றின நாரணர்க்கு ஞான தமிழ் குறித்தனாள் என்கிறபடி ஞானச்சுடராக ஞான விளக்கை ஏற்றினார் சுவாமி பூதத்தாழ்வார். இப்படி ஏற்றினோனே ஒரே பிரகாசம். இந்த பிரகாசத்தை பார்த்தோனே சிவன் நாராயணன் சேவை சாதித்தான். அகல எல்லே நிறைவன் அகலமேல் மங்கை உரிமாறுகளான சிவன் நாராயணனை சேவித்த பிரகாசம் சேவித்தவுடன் வைகை ஆழ்வார் கண்டே ஒன்மே நிகண்டே இகழும் அருக்கான் அணியிலாவும் கண்டேன் நெருக்கிழரும் முன்னாழி கண்டேன் புரிசங்க கை கண்டேன் நாழி மன்னன்பா அறிந்தேன். மூன்றாவது 26 அத்தியாவசியமான திவ்யபுரம். ஏன்னா அது ஒரே ஒரு திவ்யபுரம் தான். திருநாருக்கு திருநெல்வேலி நேரவரும் பூவே திருட முடியும் திருக்கண்டேன் ஆகும். அத்தியாவசியமான ஒரு திவ்யபுரம். அது திருக்கண்டேன் சிவன் நாராயணன் சேவித்தார். இவ்விடத்திலே ஆழ்வார் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான கருத்து இருவருமான சேர்த்து இதை அதிமை செய்க இம்முறை. அதாவது பெருமாளை மட்டும் சேவிக்க கூடாது, தாயாரை மட்டும் செய்ய கூடாது, சேர்த்து செய்யணும். ஐயாயிரம் தாயார் பெருமாள் இருக்கா நினைச்சு சேவிக்கலாம். ஏன்னா பெருமாளை மட்டும் சேவித்தால் நூற்படைக்கு நடந்தது நம்மளுக்கு நடக்கும், அந்த கதியை நம்மளுக்கு கிடைக்கும். மட்டும் ஆசிரித்தார் அவனுக்கு வந்த கதி நம்மளுக்கு கிடைக்கும் பூர்வாசிரியர். இப்படிப்பட்ட இடத்தில் திருமங்கள் இன்னரும் தெய்வம் நாவாழ்ந்தும் கருமம் கடைப்பிடி வெற்றே இமையார் ஆசிரையும் கேட்டீரேனாம் என்கிறபடி தாயோருடன் கூடிய திருமாலை ஆசிரித்தார் இப்பேயாழ்வார். இப்படி மையத் அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாரை அருளி செய்தார் அருந்தமிழனான் ஆழ்வார். அதுக்கு அடுத்ததாக 2ஆம் திருவந்தாதை அருளி செய்தார் பெருந்தமிழனான பூதத்தாழ்வார். இதற்கடுத்ததாக 3ஆம் திருவந்தாதை அருளி செய்தார் தமிழ் தலைவனான பேயாழ்வார். இப்படி அனுபவ ஜனித்த பிரீத்த அதிசயத்தினாலே, அதாவது இவ்வளவு அனுபவத்தினாலே இவ்வளவு ஆசை உலக மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும், இவர்களை உத்தீவனம் அடைய செய்ய வேண்டும். இப்படி பேர் அஞ்ஞான கடலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் தெரியாது, வெறும் அஞ்ஞானமாவது பரவாயில்ல, பெருமாள் தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த பெருமாளை பத்தி குறைவாக தெரிந்து கொண்டு அதை பத்தி சிந்திக்கிறார்கள் என்றாலும் நான் சொல்லலாம், ஆழ்வாரே சொல்லலாம், அவர் காலத்திலே மேலும் இருக்கார். கொண்டான் அயர்ந்தான் கொடுத்தான் யார் பழிப்பார் ஆழ்வார். கொண்டானை பழிக்கிறார்களே தவிர கொடுத்தாரை யார் பழிப்பார்? வாமனமாக சென்றான் மகாபலியிடம் பிக்ஷை வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட சமயத்தில் மூடடித்தா என்றான். மூடி அளந்து கொடுக்கிறேன், சின்ன திருவடியாலே அளந்தான். அளந்து கொடுக்கிறேன்னு சொன்னவன் அந்த நீரை வாங்கி கொண்ட அடுத்த சமயமே இவ்வளவு பெரிய திருவடி நீண்டது திருவிக்கிரமாக வளர்ந்தான். இப்படி வளர்ந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய திருவடியாக இந்த உலகத்தையும் 14 லோகங்களையும் வளர்ந்தான். இந்த பார்த்து என்ன சொல்ற மக்கள்லாம், இவன் கல்வன் ஆவலியை ஏமாத்தி விட்டான், கல்வன் கல்வன் கல்வன்கள். அப்ப ஆவலி ஒண்ணு அவனோட சொத்தாது, இந்த உலகங்களை அவனே புரிஞ்சு வச்சுட்டது, அவனே புடிங்க வச்சுட்டது. அவன்கிட்ட திருப்பி இவ்வளவுதான் இவன் வாங்கிக்கிறான். இல்லைன்னா தப்பு. ஒருத்தன் தூங்கிட்டான், தூங்கிற சமயத்துல ஒருத்தன் திருடிந்தான். திருடி இருக்கும்போது அவன் திருடனோட பாத்திரம் கீழே இருக்கு, பாத்திரமே வீட்டுல தான் இருக்கிறதான். பாத்திரத்தை வீட்டுக்காரன் எடுத்தானே திருடன் பார்த்து கத்தினான், ஏடா என் பாத்திரம் நீ எடுக்கிறியாடா, இல்லை ஏன் பாத்திரம் ஏன் ஆட்டத்தை நீ எடுத்த. இந்த மாதிரி பெருமாளுடைய சொத்து இந்த அன்னசாரம் அதை குடிக்க வைத்துக் கொண்டான் அவன். அதை அவனிடம் மீட்டெடுத்தான் சிவன் நாராயணன். மீட்டெடுத்தவனை கல்வனுக்கு திட்டுகிறார்கள் இந்த உலகத்தில். கொடுத்தார யார் பழிப்பார்? அயோக்கியனான இந்த மகாபலி
அவனை யாரும் அழிக்கிறார்கள் என்று ஆழ்வாரே கூறினார். இப்படிப்பட்ட அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை திருத்துவதற்காகவும் இந்த 3 திருவந்தாதிகளை அருளி செய்தார்கள் இந்த முதல்வர்கள். இப்படிப்பட்ட திருவந்தாதிகளுக்கு நமக்கு பல பல விஷயார்த்தங்களை அருளி செய்கிறார்கள். முதல் முக்கியமானது என்னவென்றால் மறந்தும் புறந்தொழாமை. முதலாவாரே அம்மூவருள்ளும் முதலாவான் முருடியர் மன்னன் தராய நல்லாளர் வல்லார் அவனியர் வையகத்து வல்லார் அருளும் பழுது. பழுதுண்டார் ஒரே போல் பழுதுனா ஆங்கிலத்துல ஒர்த்லெஸ் அர்த்தம். அர்த்தம் இவன் நாராயணனோட தவிர இது எந்த ஒரு தேவதையினுடைய அருளும் பழுது பிரயோஜனம் அற்றது. வழக்கத்துல சொல்லுவான் மும்மூர்த்திகள் கேள்விப்பட்டு யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சமத்து சொல்லுவாலும் அப்படி கிடையாதுப்பா. அவரே மூவருள்ளும் முதலாவான் திருநீர் வண்ணன். அப்படிப்பட்ட மூவரில் முதலாக திகழக்கூடியவன் சிவன் நாராயணன் என்றார். சுவாமி ஆடுவான். இப்படி மட்டும் இல்லாமல் திருமகள் எழுந்திருக்கக்கூடிய சிவன் நாராயணன் அவனை மட்டும் நோக்கக்கூடிய அந்த நோக்கானது உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு பெயர் கருக்கடலே நோக்குமாறு உன் பூ உயர் கதிரவனே நோக்கும் உயிரும் தருவனையே நோக்கும் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஏன் பெருமாளையே சேவிக்க வேண்டும் என்பதற்கு இடத்திலே 2 திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார் சுவாமி. பெயர் கருங்கடலே நோக்குமாறு. இந்த உலகத்துல நிறைய நதிகளை பார்ப்போம். எவ்வளவோ நதி, காவேரி, கங்கா, யமுனா. எல்லா நதிகளும் எதை நோக்கி போகிறது? கடலை நோக்கி போகிறது. கடலை நோக்கியே நதிகள் செல்கிறது. ஒன் பூ உயரும் கதிரவனை நோக்கும். ஒன் பூவான தாமரை கதிரவனையே நோக்கி இருக்கக்கூடியது. இப்படியே ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கி நாம் சிவையினவர்கள் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி. சரி, இப்படி இல்லைன்னா என்னன்னா உயிரும் தருமனையே நோக்கும். உங்களோட உயிரானது அவனையே நோக்கி கொடுத்தார். பிறனிகளை பார்த்து இப்படி அருளி செய்தார். இடத்துல சம்சாரிகள் கேள்விக்கலாம். சரி, ஸ்ரீமன் நாராயணன் சேவிக்கணும். எதுக்கு சேவிக்கணும்? மோட்சத்துக்கு சேவிக்கணும். மோட்சம் நானே வாங்கிப்பேன். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். நானே ஏதோ யோகத்தை கடைபிடித்து அந்த யோகத்தை கடைபிடித்து நான் நானே மோட்சத்துக்கு செல்வேனே. எதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் கேள்வி வரும். கிடையாதுப்பா, அதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் வேணும். இளம் அறிந்தேன் தந்தை இறப்பாவை சொன்னா இறப்பா செடி நகர நீ செல்வதன்பொன் வானோர் கடிநகர வாசக்கதவு. வானோர் கடிநகர வாசக்கதவு திறம்பெத்துன்னு அர்த்தம் பண்ணது. அதாவது சம்சாரமானது இறப்பாவளி சொன்னா இறப்பா செடி நரக நீக்கி தாம் செல்வதன்பொன். இது கொடி நரக செடி நரக சுவாமி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு போட்டு நடந்து போயிட்டோம்னா என்னைக்கு மோசத்தை நினைக்கிறோம். இப்படி மோசத்தை கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. பரமத்தினுடைய கணவர் திறப்பித்து இனி அறிந்து மூடிக்கொண்டு விழுந்து அறிந்து மூடிக்கொண்டு விழுந்த சுவாமி முடிவுன்னு சொல்றாங்க. முடிந்து கிடையாது, நம்ம அடைய முடியாது அர்த்தம். ஜீவன் நாராயணுடைய எங்கேயும் கிருபாகராட்சம் இல்லாமல் அடைய முடியாது. மனே அனிமருதம் சாய்த்தான் மனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டே இலங்காபுரம் எய்தானே. அழ்வாரே சொல்றார், கோவர்தனகிரியை தூக்கினான், மனிதர்களை சாத்தான் சிவன் நாராயணன். அவனை அணிமருதம் சாய்த்தான். 2 மருத மரங்களை அவனே அழித்தான். இதற்குரிய அசுரர்களை அழித்தான். அவனே இலங்காபுரம் எரித்தான். வானங்களினால் இந்த இலங்காபுரியை அவனே அழித்தான், எரித்தான். ராவணனாகிற கொடிய அரக்கனை அவனே அழித்தான். அவனே கலங்கா பெருநகரமான
பரமபதத்தை அவனே காண்பிப்பான் என்கிறார் ஆழ்வார். உணர்ந்தன் அவளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இவன் நாராயணனே அந்த கலங்கா பெருமனை காண்பிப்பான். சரி சுவாமி, அவனே காண்பிப்பான். இப்ப அவன் என்ன சொல்ல, அவன் என்ன செய்யணும்? ஜீவன் நாராயணனை காண்பிப்பானா? அவனை காண்பிக்கும்படி நம்ம செய்ய வேண்டும். நாம் அவனை வாயால் ஓத வேண்டும். ஆவா இனத்தே நமோ நாராயணன் ஓவாதுரைக்கும் வழியுண்டே மூவாத ஆக்கதி கண் செல்லும் வழியுண்டே இன்னொருவன் தீக்கதி கண் செல்லும் திறம். சாரிகளை பார்த்து திட்டுற எங்க இருக்கு? கடையில வாங்கணுமா? அதுலதான் இருக்கான். நாரணாவின் ஓவாதுரைக்கு குறையுண்டே. நாக்கால என்ன சொல்லலாம்? ஏதோ தெரியாத வேதத்தை சொல்லணுமானா வெறும் ஒரு பிரணவார்த்தம் பிரணவா இருக்கக்கூடிய திருமத்திரம், திருமத்திரத்தை சொல்ல வேண்டும். நாரணாவின் ஓவாதுரைக்கு குறை, அதையும் சொல்ல வேண்டும். சரி சொன்னா போதுமா? சொல்றதுன்னா மூவாத மார்க்கதிகள் செல்லும் வழியுண்டே. போகக்கூடிய அஷ்டிராதி மார்க்கமும் சுத்தமா கதுவும் இருந்த இப்படி இருந்தாலும் சம்சாரிகள் என்ன பண்றாங்க? இன்னொருவர் தீக்கதிகள் செல்ல தீக்கதியான நரகத்துக்கே நடந்து போறா எல்லாரும். இப்படி எல்லாரும் வழி போட்டு வச்சாலும் நரகத்துக்கே நடந்து போறாங்க. எப்படி இருக்குன்னா, இங்க ஊருக்கு போறது, ஊருக்கு போறது சாலை போட்டு வச்சிருக்க அரசாங்கம். அதை விட்டு பக்கத்துல சின்ன புட்டு பாதை வந்து முள்ளு முள்ளா இப்படி சிவன் நாராயணன் ஒரு பாதையை கொடுத்தாலும் அதை விட்டு விட்டு தீக்கதியான நரகத்துக்கே செல்கிறார்கள் ஆழ்வார்கள். இருக்கக்கூடிய சம்சாரிகளை பார்த்து எந்திக்கிறார் ஆழ்வார்கள். காமுளதே தமிழம் உள்ளதே தாமரையில் உங்களதே ஏற்று கொண்டுட்டே பாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே தப்பே நரகம் சேர்வதறி இதப்பா கொஞ்சம் இவாளுக்கு புரியும்படி சொல்லலாம். அதே விஷயத்த புரியும்படி சொல்றார் ஆழ்வார். பெருமாள உபாசனம் பண்ணணும். அவனை நினைக்க வேண்டும். முதல்ல என்ன வேண்டும்? உத்திரணி வேண்டும். திருவாராதனம் இது வேண்டும். முதல்ல நீக்க வேண்டும். அது இல்லாம நடக்குமா? உடனே நாம் இருக்கிறோம். நம்முள்ளம் உள்ளது. ஆழ்த்த போதும் அவனுக்கு மனசு வேணும். என்ன தடம் இருக்குது? கோயில் கட்டலாம். மனசு தனத்தை வச்சு எல்லாம் பண்றானா? மனசு இருக்கும். நம்முள்ளம் உள்ளது. மனசு இருந்தாலும் அந்த சாமகிரிகள் வேணும். பெருமாளை பூஜிக்க தாமரை உள்ளதே. தாமரை பூ வயல இவ்வளவு தாமரை பூக்கள் இருக்கின்றன. ஒவ்வொருக்கு ஏத்தும் பொழுதுண்டே. பொழுது நன்றாக ஏற்படுறதுக்கு நன்றாவே பொழுது இருக்கிறது. இருந்தாலும் ஆவன் திருமருவ தாழ்மருவு சென்றியதை அருநரகம் சேர கருது வாமனா சிவன் நாராயணனை இப்படி எல்லாம் இருந்து சம்சாரிகளானவள் அவர்கள் இப்படி இருந்தும் நரகத்துக்கு செல்வது அரிது. எப்படி செல்கிறார்? ஆச்சரியமா இருக்கேன். சாமரிகள் இருந்தால் பரமதத்துக்கு செல்லாமல் நரகத்துக்கு செல்கிறார்கள் சம்சாரிகள். எப்படி அரிதா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறார் ஆழ்வார். இது மட்டும் இல்லாமல் தாழ்வார்கள் இவர்கள் மற்றும் பல பல விஷயங்களை இந்த 3 திருவந்தாதிகள் சொல்லி செய்தார். நமக்கு அவைகளை எல்லாருக்கும் அனுபவிக்க முடியாத தௌர்பல்யத்தினாலும் அடியே முடித்தவரை கூறி சக்தி எதாமதி உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இவதே ரம்ய தாமாத்திர முனீஸ்வராய மகாத்மனே இதங்கவாசினே பூஜா யஜ்ஞி நித்யமங்களம் ததா சரணபதய வராகானி புரோகமை சர்வைஷ்ச பூர்வைராமாயை சத்ருதாயாஸ்து மங்களம். விபராசன பட்டாய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः சிவந்தாங்க ஸ்ரீமான் ஜெயசே வெஸ்து பூயசே அழ்வார் திருவடிகளே சரணம்.